எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவா கிச்சடியும் தேங்காய் சட்னி ஆப்பம் தேங்காய் பால் ஆப்பம் செய்கிறோம். இன்றைக்கி அந்த டிஃபன் செய்கிறத அப்படியே வீடியோ போடுறேன். இது ரவை வந்து 1 டம்ளர் ரவை, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது எப்படி தாளிக்கிறேன்னு காமிக்கிறேன். ரவை வறுத்துட்டேன். ரொம்பவும் கருவை விடக்கூடாது, மீடியமான தீயில் வச்சு லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்துட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கும், இதுக்கு எண்ணெய் நிறையா ஊற்றணும். இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரவை வச்சுருக்கேன். இதெல்லாம் 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது பட்டை கிராம்பு இது ஃபஸ்ட்டு இது போட்டுறேன். ஒரு வெங்காயம், ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாட்டத்தில் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுருக்கேன் நீளமாக. இப்போ இஞ்சி பூண்டும் இதை நல்லா தட்டி போட்டிருக்கேன். 1 2 நரன்னு தட்டி போட்டிருக்கேன் வாசனைக்காக. அதில் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டாக்கா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக. இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். இப்போவே போட்டுறேன் மஞ்சத்தூள். கிச்சடிக்கு நான் மஞ்சத்தூள் போடுவேன். மஞ்சத்தூள் போட்டாக்கா அந்த தக்காளியில் உள்ள நீரெல்லாம் சீக்கிரம் இழுத்துரும், அதனால் மஞ்சத்தூள் போடுறேன். இது வந்து கருக விடக்கூடாது, நல்லா செவந்தும் வரக்கூடாது, நல்லா லைட்டாக வெந்தாலே போதும். இதில் கொஞ்சோண்டு முந்திரி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி பதம் இருந்தால் போதும். ஒரு டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இது இந்த சால்ட்டு சரியாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றி டேஸ்ட்டு பார்த்தாக்கா அதில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக உப்பு கரிக்கிறாப்புல இருக்கும். அந்த மாதிரி உப்பு கரிக்கிறாப்புல இருந்துச்சுன்னா இந்த ரவைக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும். கருவேப்பிலை போடுறதுக்கு மறந்துட்டேன், அந்த கருவேப்பிலை போட்டுறேன். இது ரவை போட்டு
ஆறட்டும். இப்போ அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மூடி, 2 பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி துண்டு, இந்த கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதாட்டோம்னா கட்டி விடாது. இப்போ இதுக்கு சட்னிக்கு கொஞ்சோண்டு, ரொம்ப உடச்சக்கல்ல வைக்க மாட்டேன், இவ்வளோ கொண்டு உடச்சக்கல்ல இது செய்துட்டு காமிக்கிறேன் தாளிப்பு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய், கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து சட்னி தாளிச்சிடுவேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கிச்சடிக்கு மறுபடியும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மறுபடியும் போட்டு இது ரவை கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா 4 டம்ளர் வைங்க. சின்ன ரவையாக இருந்தால் 3.5 டம்ளர் வச்சாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. தாளிச்சு இதை அப்படியே இருக்குது சட்னியில் போட்டு அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி. இப்போ இந்த தேங்காய் பால் வச்சுட்டேன், கிச்சடி வச்சுட்டேன், ஆப்பம் ஊற்றிட்டேன். இப்போ தேங்காய் சட்னி வச்சிடறேன். சட்னி வச்சுறேன். இதில் ஆப்ப சோடாப்பு நான் போடலை, கரெக்டாக போட்டு அரைச்சது தான். அதனால் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.